Good morning, students. In this session, we are going to continue with Commerce, Unit 2, Forms of Business Organization. Under that, we are studying sole proprietorship form of organization. Today's session, we will cover the characteristics of sole proprietorship. So, in the previous section, we learned who is a sole trader, how a business will be started. Now we are going to study the features or the characteristics. ஸோ ஒரு சோல் ட்ரேடர் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபஸ்ட் இஸ் தட் ஓனர்ஷிப் பை ஒன் மேன். ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக். ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதோட ஓனர்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து ஹூ இஸ் அ ஓனர் அண்ட் how the business is run. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ ஓனர்ஷிப் பை ஒன் மேன் அப்படின்னா இந்த சோல் ட்ரேடர் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது யார்? ஒரே ஒரு பர்சன் தான் அந்த சோல் ட்ரேடிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ தட் பர்சன் ஹூவர் இஸ் ஸ்டார்டிங், அந்த பர்சன் தான் வந்து என்ன பண்ண முடியும்? பிஸ்னஸில் பணம் போட முடியும். அதாவது ஹீ கான்ட்ரிபியூட்ஸ் த capital. Okay students, then he is not only the owner of the business. ஸோ அந்த சோல் ட்ரேடரை வந்து நம்ம ஓனர்னு மாத்திரம் சொல்ல முடியாது, ஆனால் he is also a manager. Okay students, because he manages all the activities of the business, isn't it not? So that's why he is called as a manager. அடுத்த கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குவிக் டிசிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சோல் ட்ரேடர் வந்து யார்? A person who start the business individually, isn't it? And how he is contributing capital from his own savings or from friends or relatives. இப்போ பவர் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது? அந்த ஓனருக்கு தான் பவர் அதிகமாக இருக்குது. Why? Because his business, he contributes capital. Okay students, ஸோ இந்த சோல் ட்ரேடர் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக அவனே ஓனராக இருக்கிறனால அந்த பிஸ்னஸில் இருக்கிற ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஏதாவது மேட்டர் பற்றி கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் he need not depend upon anybody, he can do it on his own. ஓகே, ஸோ பிகாஸ் அது அவனோட பிஸ்னஸ், அவன் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீ நோஸ் வாட் இஸ் குட் அண்ட் பேட். ஓகே, அண்ட் ஹீ டேக்ஸ் த டிசிஷன் அக்கார்டிங்லி. ஸோ இன்னொருத்தரை நம்பி நம்ம டிசிஷன் எடுக்காமல் இருக்கும் போது நம்மளால் வந்து குவிக்கு டிசிஷன் எடுக்க முடியும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. இப்போ லைபிலிட்டி அப்படின்னும் போது யூ காட் நாலேஜ் அபவுட் லைபிலிட்டி. லைபிலிட்டின்னா என்ன? நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்டேருந்து கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும். தட் மீன்ஸ் வி ஆர் லயபிள் டு தட் பர்சன். அப்போ நம்ம வந்து இப்போ லயபிலிட்டியில் இருக்கோன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பிஸ்னஸ் பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி சோல் ட்ரேடரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து இஸ் லயபிள் டு த ஓனர் ஆஃப் த ஓனர். வை? பிகாஸ் அப்படின்னா இப்போ ஓனர் வந்து என்ன பண்ணுறான்? பணம் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீ இஸ் கான்ட்ரிபியூட்டிங் கேபிட்டல், இல்லையா? இப்போ அவன் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன்? இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பணம் வந்து இன்கமிங்கில் வந்துடும். ஓகே, இப்போ பிஸ்னஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி அசம்ஷனில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஓனரும் பிஸ்னஸும் வேறு படிச்சிருக்கோம். இப்போது இந்த ஓனர் கொடுத்த பணத்தை வந்து பிஸ்னஸ் வந்து ஓனருக்கே திருப்பி கொடுக்கணும். So business is liable to the owner, first point. Okay students, next coming back to unlimited liability அப்படின் போது here the liability, அதாவது வந்து இந்த சோல் ட்ரேடரோட பிஸ்னஸில் வந்து லயபிலிட்டி என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. இந்த அன்லிமிட்டெட் லைபிலிட்டியோட மீனிங் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீ வந்து கடன் வாங்கியிருப்ப, அந்த கடனை வந்து நீ பேங்க்லேருந்து வாங்கியிருக்கலாம், இல்லை வேறு இண்டிவிஜுவல் பர்சன்கிட்டேருந்து கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். சப்போஸ் இன்னொன்றால் இந்த பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியல, கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நான் வாட் யூ ஹாவ் டு டூ, பட் நீ வெளியே நிறையா கடன் வாங்கியிருக்க, அந்த கடனை எல்லாம் நீ செட்டில் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது ஹியர் கம்ஸ் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. ஓகே, ஸோ இதோட
மீனிங் என்ன அப்படின்னா, சப்போஸ் உன்னோட அமௌண்ட்டை உன்னால் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா நீ யாருக்கு கடன் கொடுத்தியோ, ஸோ தோஸ் பர்சன்ஸ் ஹேஸ் ஆல் த ரைட் டு கம் அண்ட் டேக் பேக் த ஹோல் ஆஃப் த திங்ஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகே, ஸோ பிஸ்னஸில் இருக்க எல்லாத்தையுமே வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்களோட லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிஸ்னஸோட அசெட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் எடுப்பாங்க. சப்போஸ் பிஸ்னஸ் அசெட்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னும் போது இந்த கடன்காரன் என்ன பண்ணுவான், நேராக வீட்டுக்கு வருவான். ஸோ ஹி வில் கம் டு யுவர் ஹவுஸ் அண்ட் டேக் ஆல் யுவர் பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ. இப்போ அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு இருந்தால் த கிரெடிட்டர் ஹவ் ஆல் த ரைட் டு லே ஹேண்ட்ஸ் ஆன் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த proprietor if business assets are not sufficient to pay the debt. புரிஞ்சுதா மகளே? ஸோ பிஸ்னஸ் அசெட்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லைன்ற பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பர்சனல் ப்ராப்பர்ட்டி பர்சனல் அசெட்ஸில் போய் கை வைப்பாங்க, the creditors. Okay, அப்போ அந்த டைப் ஆஃப் liability is called as unlimited liability. Next feature பாருங்க, enjoys entire profit. Okay, so sole trader, he strives tirelessly for the improvement and expansion of the business and enjoys all the benefit of his hard work. இப்போ sole trader தான் சொந்தமாக பணம் போட்டு சொந்தமாக பிஸ்னஸ் ஆர்கனைஸ் பண்ணுறா. அந்த ஹோல் பிஸ்னஸை வந்து he himself manages the affairs of the business. Okay, suppose he manages well அப்படின்னா உன்னோட ரிசல்ட் என்ன, ப்ராஃபிட். அப்போ வரக்கூடிய ப்ராஃபிட்டை யார் என்ஜாய் பண்ணுவா, the sole trader himself. He need not share it with anybody. So that is why it is told that he enjoys entire profit. Next is that no separate entity. Okay, அப்போ ப்ரீவியஸ்லி நம்ம ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் படிச்சிருக்கோம். தட் இஸ் பிஸ்னஸ் அண்ட் த ஓனர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஆனால் சோல் ட்ரேடர் பொறுத்தளவு இட் இஸ் நாட் லைக் தட். த ஓனர் அண்ட் த பிஸ்னஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம். ஓகே, சப்போஸ் இப்போ சோல் ட்ரேடருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்ற போது, இஃப் அட் ஆஸ் ஹி ஃபீல் சிக் ஆர் ஹி இஸ் டெட் வாட் எவர் த கண்டிஷன் இஸ், the sole trader business will have to come to shut down. You got me students? Because nobody else will take care of the business. Appa sole trader form of organization ku no separate entity. Okay, the owner and the business are one and the same. Next, maintenance of secrecy. Okay students, sole trader business less secret can be properly maintained. Okay, business secrets cannot be let out. Why? Because he manages the business himself. He deals to all the affairs of the business. So there is no possibility of losing any secret from his side. So secrets can be maintained, okay, properly. So that is all for this session children. We'll continue in the next section.